வைகாசி மாதம் தமிழ் மாதம், அந்த மாதத்தில் வரக்கூடிய விஷாக நட்சத்திரத்தண்டு வரக்கூடிய தினம்தான் வைகாசி விஷாகமாக நாம் செலிப்ரேட் பண்ணுறோம். எதுக்காக நம்ம வைகாசி விஷாகம் கொண்டாடணும் அப்படின்னா, ஒரு தைரியம் வேணும், ஒரு வீரம் வேணும், ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எல்லாமே வைகாசி விஷாகத்தில் முருகப்பெருமான அவசியமாக தரிசனம் செய்யணும். வைகாசி விஷாகத்தப்போ பார்த்திங்கன்னா அறுபடை வீடுகள்லையும் பல்வேறு வழிபாடுகள் நடக்கும். முடிஞ்சவங்க கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி பாடல்களை பாராயணம் செய்யலாம். இயலாதவங்க அதை ஃபோனில் போட்டு நாம் கேட்கலாம். செவ்வாய் தோஷத்தினால திருமணம் தடைப்பட்டு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வைகாசி விஷாகத்தில் பங்கெடுத்துக்கணும். அது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். வேறு என்னென்ன நாம் அங்கே அர்ச்சனைகளில் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவப்பு நிற மலர்கள், அது ரோஜாவாக இருக்கலாம், செவ்வரளி பூக்களாக இருக்கலாம், இந்த மாதிரி சிவப்பு நிற பொருட்கள், வஸ்திரம், குங்குமம், இந்த மாதிரி அவருக்கு பிரியமான விஷயங்கள் கொண்டு நாம் முருகப்பெருமான தரிசனம் செய்யலாம். அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு தானமாக கொடுக்கலாம். நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க. 6 தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க. அது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே அன்றைய தினத்தில் நாம் செய்யலாம்.